வாழை படத்தின் வலிமிகுந்த காட்சியை பிரதிபலிக்கும் வகையில் நிகழ்ந்த சரக்கு ஆட்டோ விபத்தில் 3 விவசாய தொழிலாளர்களின் உயிர் பறிபோயுள்ளது. உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தமிழக அரசு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்திருக்கிறது. 50 ரூபாய் கூடுதலாக கிடைக்கும் என்பதற்காக வெளியூருக்கு வேலைக்கு சென்ற கூலி தொழிலாளர்களில் 3 பேர் தற்போது இல்லை. விடிந்தும் விடியாத நேரத்தில் வேலைக்கு சென்றவர்களின் உயிர் நொடி பொழுதில் விபத்தில் காவு வாங்கப்பட்டது. திருச்சிற்றம்பலம் கிராமத்தில் 100 நாள் வேளையில் முறையாக ஊதியம் கிடைக்காததால் விவசாய பணிகளுக்காக பலர் வெளியூர் சென்று வருகின்றனர். அப்படி சரக்கு ஆட்டோவில் சென்ற 17 பேர் புதன்கிழமை விபத்தில் சிக்கினர். வாடியூர் அருகே சென்றபோது ஒரு வளைவில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து வாகனம் சாலை ஓரத்தில் கவிழ்ந்தது. இதில் ஜானகி, வள்ளியம்மாள், பிச்சி ஆகிய 3 பெண்களின் உயிர் பறிபோனது. காயமடைந்த 14 பேர் சிகிச்சைக்காக தென்காசி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். காயமடைந்தவர்களை மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் சீனிவாசன் ஆகியோர் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர். ஆட்டோவை ஓட்டி வந்த தேவேந்திரன் என்பவர் சுரண்டை காவல்துறையால் கைது செய்யப்பட்டார். சரக்கு ஆட்டோவில் ஆட்களை ஏற்றிச் செல்வதே சட்டவிரோதம் என்ற நிலையில் அதிகமான நபர்களை ஏற்றிச் சென்றதாலேயே இந்த விபத்து நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. இந்த மக்களுடைய வறுமையின் காரணமாக தான் எல்லாம் விவசாய கூலி வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து எங்கள் கிராமங்கள்லேயும் வேலைகள், அடிப்படை வேலைகள் இருக்குது. இருந்தாலும் அவங்க கூலி கொஞ்சம் 50 ரூபா அதிகமாக அந்த பணம் கொடுக்கறதுனாலையும் கூட மக்கள் அங்கே வேலையை விரும்பி போகிறாங்க. இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுவாங்கன்னு வைங்களேன். இது தொடர்ந்து ஏற்கனவே இது தொடர்ந்து சம்பவங்கள் கொஞ்சம் நடந்திருக்கு. மக்கள்கிட்ட நம்ம எடுத்து சொல்லுவோம். ஆனாலும் அதையும் தாண்டி தான் மக்கள் அந்த வறுமையின் காரணம் தான், எந்த விதமான அடிப்படை வசதி இல்லாததுனால தான் அவங்க வெளியே போய் வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை. அதனால அந்த விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்துக்கு முழுசா இந்த வேலைவாய்ப்பு அரசாங்கம் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை முறையா எல்லாத்துக்கும் கிராமத்தில் எல்லாத்துக்கும் முறையா கொடுத்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி வெளியே வேலைக்கு போக மாட்டாங்க. ஃபுல்லாவே விவசாயி தான். உள்ள இருக்க 3 பேர் செத்தவங்களும் விவசாயி தான். இங்க உள்ள படுத்திருக்கவங்களும் விவசாயி தான். வேற யாரும் கிடையாது. அவங்க வேலைக்கு போறாங்க, வேலைக்கு கூட்டு போறோம்ட்டு ஆட்டோவில் 5 மணிக்கு 4 மணிக்கு வந்துடுறாங்க. உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய், பலத்த காயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்படும் என அரசு அறிவித்துள்ளது. இந்த சம்பவத்தின் எதிரொலியாக தென்காசி மாவட்டத்தில் சரக்கு ஆட்டோக்களில் ஆட்களை ஏற்றிச் சென்று விதிமீறலில் ஈடுபட்ட ஓட்டுநர்களுக்கு 2500 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்பட்டது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சுந்தர மகேஷ்.